Hey guys, hello எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டா நான் வந்து Amazonல வாங்குனேனா இல்ல மீஷோல வாங்குனேனான்னு தெரியலையே. ஏதோ ஒண்ணுல நான் அரௌண்ட் 150 ரூபீஸ்க்கு இந்த ஃபெவிக்ரிலோட பாசில் கலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் பிகினரா இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக வந்து இந்த நார்மலான வைப்ரண்ட் கலர்ஸை கொண்டு வச்சு பாசில் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண முடியல. அதனால இதை வாங்கியிருந்தேன். அதுக்காக தான் வாங்கினேன். பட் இது இன்னுமே சூப்பராக இருந்தது. அந்த இது கூடவே வந்து ஒரு ப்ரஷ் செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து 12 பீசஸ் வந்து இருக்கும். இது வந்து அரௌண்ட் 160 ரூபீஸ் வந்து இருந்தது. நிஜமாலே பிகினர்ஸுக்கு ரொம்ப ஏற்றது. இந்த ஃபேன் ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வரையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கூடயே வந்து நமக்கு இது ஒரு மாதிரி பாதி, இது என்ன ப்ரஷ்ஷுன்னு பேர் தெரில, பட் பாதி இது மாதிரி இருந்தது. ஸோ இதுவும் வந்து ட்ரீஸ் வரையறதுக்கு புஷ்ஷஸ் வரையறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் ஒன்று இருந்தது. கூடவே வந்து 2 பெரிய ப்ரஷ் வந்து வாங்கினேன். நமக்கு வந்து அது வந்து பிளெண்ட் பண்ணுறக்கு யூஸ் ஆகும். ஸோ தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் நம்மளுடைய பேசல் கலர்ஸில் எனக்கு வயலட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வயலட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. அந்த ப்ரஷ்ஷும் சரி, அட் த சேம் டைம் அந்த கலரும் சரி, நார்மலான அக்ரலிக் கலரை விட இது இன்னுமே வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அந்த பர்பிள் அது கூட வந்து நான் பிங்க்கை போட்டு நல்லா அடித்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பிங்க்கையும் பர்பிளையும் பேலட்லேயே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல பிளெண்ட் ஆயிரும். அண்ட் இதிலே வந்து பிங்க்லேயே இன்னொரு வேரியண்ட் இருந்தது, அதையும் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு கடைசியாக நான் வந்து பர்பிள்லேயும் வந்து முடிச்சுக்கிறேன். இதை ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு நான் இதில் வந்து நான் டார்க் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக பேசல் கலர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ளூ கலரில் மவுண்டைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். அந்த மவுண்டைனில் தான் நான் அடிக்கடி தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்னுமே நான் மைல்டாக வந்து கொண்டு வந்திருக்கணும். பட் நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி கலக்கி ட்ரை பண்ணேன், எனக்கு இது தான் வந்துச்சு. அண்ட் இதிலே வந்து 2-3 மவுண்டைன்ஸ் வந்து அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேசல் கலர்ஸாக இருந்தாலும் அதுலேயும் வந்து கொஞ்சம் வேரியண்ட் இருக்கிற மாதிரி கலர்ஸில் வந்து நான் ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு இதில் நான் க்ரே கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் யூஸ் பண்ணாமல் க்ரே கலர் யூஸ் பண்ணி இந்த ப்ரஷ்ஷு காமிச்சேன் இல்லையா, இது வந்து இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை எடுத்துகிட்டு சைடில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோடு அந்த ப்ரஷ்ஷை வச்சு எடுத்தேன் அப்படின்னா ஈஸியாக நமக்கு டைம் சேவ் பண்ணுறக்கும் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஈஸியாக நான் வந்து அந்த ட்ரீயை வந்து வரைஞ்சிக்கிறேன், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி. இதை வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்க போகிறேன். ஜஸ்ட் அந்த கோட்டுக்கிட்ட இதை லைட்டாக பெயிண்ட்டு தொட்டு வச்சு எடுத்திங்கனாலே போதும். ரொம்பலாம் பெருசாக அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக இதை பண்ணிட்டு மேலே வந்து ஒரு 3 வந்து வரைஞ்சிக்கிறேன். 3 வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சின்ன ஸ்டார்ஸ் போட்டு அவ்வளோதான் நம்மளுடைய பெயிண்டிங் வந்து முடிஞ்சு. ஸோ முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு பிகினர். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.